Hello students, welcome to Haber Max 12th Standard Business Max Chapter 2 Example Sums பார்த்துட்டு இருக்கோம் 2.64. Evaluate 0 to b root of log x by x into dx a comma b is greater than 0. So இதை solve பண்ணோம். Solutionல given எழுதிடலாம் a to b root of log x divided by x into dx. இப்போ இதை நான் கொஞ்சம் பிரிச்சு எழுதுறேன். root value 1/2 எழுதிக்கலாமா? log x ஓட பவர்ல 1/2 எழுதிக்கலாம். and dx by x ன்னு எழுதுறேன். ஏன் இப்படி பிரிச்சு எழுதுறேன்? log x டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு x கிடைக்கும். கரெக்டா? log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. ஸோ இது ஆல்ரெடி இந்த ஃபார்மேட் பார்த்துருக்கோம். f of x பவர்ல n into f dash of x into dx இருந்ததுன்னா நான் இதை எப்படி மாற்றி எழுதலாம்? f of x பவர்ல n plus 1 divided by n plus 1 சேம் இருக்கு பாருங்க. பவர்ல n இருக்கு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 1/x. ஸோ டைரக்டா நம்ம f of x என்னன்னு எடுத்து எழுதினா போதும். ரிசல்ட்ல f of x என்னது? log x. log x ஓட பவர்ல இப்போ என்ன வரணும்? 1/2 plus 1 divided by 1/2 plus 1 and power upper limit b lower limit a. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 2 1 2 2 plus 1 3. இப்போ log x பவர்ல 3/2 divided by 3/2 இருக்கு. இப்போ இந்த divided by 3/2 நான் ரெசிப்ரோக்கல் பண்ணலாமா? 2/3ன்னு மாறும். அண்ட் அது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். நமக்கு வெறும் log x பவர்ல 3/2 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். கிளியரா? இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும். 2/3 log b பவர்ல 3/2 மைனஸ் log a பவர்ல 3/2. அவ்வளோதான் சிம்பிள். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.65. எவாலுவேட் -1லேருந்து 1 x into root of x plus 1 into dx. ஸோ இதை நான் டைரெக்டாக எடுக்க முடியாது. சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் இதை சால்வ் பண்ண முடியும். -1 to 1 x into root of x plus 1 into dx. இப்போ இந்த x plus 1 தான் நான் tன்னு கன்சிடர் பண்ணுறேன். சரியா? take t is equal to x plus 1. ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt is equal to dx. அண்ட் இப்போ லிமிட்டும் மாற்றணும். லிமிட் இப்போ என்ன இருக்குது? -1 1. ஸோ எக்ஸ் எப்போ -1 ஆகுது? 1 ஆகுது. அப்போ டி என்னவா மாறும்? -1 + 1 0 1 + 1 2. இப்போ நான் சேஞ்ச் பண்ணும்போது டோட்டலாக மாற்றி எழுதணும். அண்ட் இங்கே எக்ஸோட வேல்யூ இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி -1ன்னு எழுதணும். எல்லாமே ஃபஸ்ட்டே மாற்றிடுங்க. அடுத்த லைனில் -1 to 1 எப்படி மாறும்னா 0 to 2. எக்ஸ் இருக்கிற இடத்துல டி -1. அப்புறம் ரூட் ஆஃப் டி இன்டூ டிடி. இதுதான் நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடியது. சரியா? நெக்ஸ்ட் லைனில் இந்த ரூட் டீயை நான் டி பவர் 1/2ன்னு எடுத்துகிட்டு இன்சைட் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ 0/2 டி பவர் 1 + 1/2. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தானே. -1 into root t டி பவர் 1/2 இன்டூ டிடி. அப்போ தான் நான் சால்வ் பண்ண முடியும். எக்ஸ் பார் n வந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ 0 to 2 t power 3/2 minus t power 1/2 into dt. நெக்ஸ்ட் லைனில் இனி இதை இன்டிகிரேட் பண்ணலாம். t power n plus 1. அப்போ 3/2 plus 1 2 1s are 2 2 plus 3 5 5/2. டினாமினேட்டர்லையும் 5/2 மைனஸ் t பவரில் 1/2 plus 1 3/2 by 3/2. ஏன்னா அது நிறைய வாட்டி சால்வ் பண்ணிட்டோம். அப்பர் லிமிட் டு லோவர் லிமிட் 0. இப்போ இது ரெண்டுத்துலையுமே 2 நான் மேலே கொண்டு போயிடுவேன். 3ஐயும் மேலே கொண்டு போயிடலாம். இப்போ 2 into ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் என்ன? 2 பவர் 5/2 by 5. ஸோ நெக்ஸ்ட்டு t இருக்கிற இடத்துல 2 and 2 into 2 power 3/2 by 3 மைனஸ் லோவர் லிமிட் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். டினாமினேட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எழுதி மட்டும் வச்சுக்கலாம் 0/. அப்படின்ட்டு இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை மட்டும் இப்போ சால்வ் பண்ணலாம். 2 into 2 power 5/2 by 5. இது எப்படி மாற்றி எழுதலாம்? 2 பவரில் 5 இருக்குது.
அப்போ 2 into 2 into 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8. ஸோ ரெண்டு 2 வெளியே எடுத்துடலாம். 2 into 2 and ஒரே ஒரு √2 மட்டும் இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் 1/2 அப்போ ரெண்டு 2 இருந்தால் ஒரு 2 வெளியே எடுத்து எழுதலாம். டிவைடட் பை 5 மைனஸ் இங்கேயும் பாருங்க 2 into 2 into 2 3 times 2 எழுதுவோம். ஒரு பேரை வெளியே எடுத்துடலாம். அப்போ 2 into 2 √2/3 8 √2/5 மைனஸ் 4 √2/3. இப்போ இதை எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 5 இன்டூ 5 அப்போ தான் டினாமினேட்டர் சேமாக வரும். நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? 8 into 3 √2/15 டோட்டலாக எழுதிக்கலாம். இந்த சைடு 4 into 5 √2 8 3s are 24 √2 minus 20 √2/15 that is 4 √2/15. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.66 evaluate 0 to infinity e power minus x/2 into dx. இப்போ இதை ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ண போகிறோம். 0 to infinity e power x/2 into dx. இதை ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணால் e power xனா e power x தான் வரும். அண்ட் டிவைடட் பை 1/2ன்னு கிடைக்கும். மைனஸ் இருக்குது. ஸோ அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, லோவர் லிமிட் 0. இப்போ இந்த -1/2 நான் ரெசிப்ரோக்கல் பண்ணால் -2 into e power minus x/2 இன்ஃபினிட்டி இங்கே 0ன்னு எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பவரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -2 into e power minus infinity by 2 minus e power minus 0/2. e power infinity value என்னது 0. -2 into 0 minus e power 0 value 1. Minus into minus plus 2 ones are 2. Understand all the easiயான sum. அடுத்த question பார்க்கலாம். Next question example 2.67 evaluate 0 to infinity x square into e power minus 3 whole cube into dx. இதுதான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் ஒரு வாட்டி எழுதிடலாம். 0 to infinity x square e power minus x cube into dx. இப்போ பவரில் x இருக்குது. சப்ஸ்டியூஷன் தான் எடுக்க முடியும். சப்ஸ்டியூஷன் நான் இங்கே என்ன எடுக்கிறேன்னா டேக் t is equal to x cube. இதோட வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt is equal to 3 times of x square into dx. ஸோ இதில் எனக்கு x square இருக்குது, dx இருக்குது. அப்போ இந்த dt/3ன்னு எழுதிக்கலாமா? இது கரெக்டாக. அண்ட் லிமிட்டும் மாற்றணும். x 0 infinity. இப்போ t-யோட வேல்யூ t-யோட வேல்யூ x cube. அப்போ 0னா 0 cube. இன்ஃபினிட்டினாலும் இன்ஃபினிட்டி தான். எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ அடுத்த லைனில் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 to infinity x square into e power minus x cube into dx is equal to 0 to infinity e powerல minus t x square into dxக்கு பதிலாக dt/3ன்னு எழுதணும். அடுத்த லைனில் 1/3 வெளியே எடுத்துக்கலாம். e power minus t டிஃப்ரென்ஷியேட் பண்ண அதே e power minus t தான். மைனஸ் t இருக்கிறனால மைனஸ் இன்ஃபினிட்டி இன்னொன்று 0. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் minus e power minus infinity minus of minus e power minus 0. 1/3 e power infinity ஓட வேல்யூ 0. அது நமக்கு தெரியும். கரெக்டா? அண்ட் ரெண்டுத்துலேருந்து மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் e power 0 வேல்யூ 1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 1/3ன்னு வரும். நீங்கள் உள்ளே வச்சு எழுதினாலும் அதே தான். இது 1ன்னு வரும். -1 ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/3. இல்லை ஃபஸ்ட்டே நம்ம மைனஸ் வெளியே எடுத்துகிட்டும் செய்யலாம். கிளியரா? ஆன்சர் 1/3. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.